ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் கைஸ் பார்க்க போகிறோம். சரிங்க கைஸ், எங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மார்னிங் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துணியெல்லாம் துவைச்சி வச்சுருந்தேன் கைஸ். காய போட்டால் மாடிக்கு வந்துட்டேன். ஏன்னா நிறையா துணி சேர்ந்துருச்சு. மழை வந்தனால துணியே துவைக்கலை. நிறையா துணி சேர்ந்துருச்சு. ஏன்னா முன்னாடி துவைச்ச துணி காயாமல் இருந்துச்சு. அதெல்லாம் உள் வீட்டில் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இன்றைக்கி துவைச்ச துணியெலாம் இதில் காய போட்டிருக்கேன். தண்ணி வந்துச்சுங்களா, அதனால் கையோடையே கூட சேர்ந்து துணியும் துவைச்சி காய போட்டேன். இங்கே பாருங்கள் மாடி மேலே எப்படி பாசாமல் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது முன்னாடி காய போட்ட துணி கொஞ்சம் காஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் காயணும்னு சொல்லிட்டு உள்ளே போட்டிருக்கேன். அந்த சைடெல்லாம் இன்றைக்கி துவைச்சி காய போட்ட துணி. இன்றைக்கி கீரை மழை காலத்தில் கிடைக்கவே இல்லைங்க கைஸ். 1 மாதம் ஆச்சு நாங்கள் கீரை சாப்பிட்டு. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் கீரை பொரியலே செய்கிறோம். வெயில் அடித்தனால கீரை விற்றுட்டு வந்துட்டேன். ஆனால் கீரை ரேட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபா. இது சிறுகீரைன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். இது ஒடிசாவில் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஆனால் நான் ஒடிசாக்காரங்க மாதிரி செய்ய மாட்டேன். கொஞ்சம் எனக்கு அவங்க செய்து பிடிக்காது. அதனால் நம்ம நாடு மாதிரியே நான் செய்வேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா எண்ணெய், ஜீரகம், கடுகு, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் போடுவேன் நான். ஆனால் இவங்க ஒடிசாவில் எப்படி செய்வாங்கன்னா எண்ணெய், கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் வெங்காயம், கத்திரிக்காயும் கூட போட்டு வதக்குவாங்க. நான் கத்திரிக்காய் சேர்க்கலைங்க கைஸ். ஏன்னா தம்பிக்கு சேராது, அதனால் நான் சேர்க்கலை. அப்புறம் கீரையை கழுவி நல்லா வச்சுருந்தேன் கைஸ். அதை சேர்த்துக்கிறேன். கீரையை சேர்த்துக்கப்புறம் அப்படியே வதக்கி விடணும். அப்புறம் அந்த சைடில் நான் தம்பிக்கு வேறு ரொம்ப பசி எடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் சோறையும் சீக்கிரம் அரிசி கழுவி உலையில் போட்டு விட்டேன். இந்த சைடில் சாப்பாடு வெந்துட்டுருக்குது. அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். சரி நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா. சுட சுட சாதம், பருப்பு குழம்பு, அப்புறம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் கீரை சொன்னீங்களா, அதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க கைஸ், எங்கள் சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களை கொஞ்சம் ஹெல்ப்